தேங்க்யூ. யார் ஒருத்தர் ஜாம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். தானியேல் புஸ்தகத்துக்கு நாம் போகிறோம். தானியேல் புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்தோடு கூட நெருங்கிய தொடர்புடைய ஒரு புத்தகம் என்பதை நாம் அறிவோம். மிக அழகான ஒரு புஸ்தகம், மிக மிக அழகான ஒரு புஸ்தகம். தானியேலை பற்றி எசேக்கியேல் சொல்லும்போது தானியேல் ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல், நோவா, யோபு, இவர்கள் 3 பேரில் இவருடைய நீதியினாலே தங்களை காத்துக்கொள்வார்கள் என்று நாம் சொல்கிறார். ஸோ இந்த புஸ்தகம் கைகளால் பேர்க்கப்படாத நசுக்கும் கல்லாக புத்தகத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நேபுகாத்நேச்சர் நிறுத்தின அந்த பெரிய சிலையை கைகளால் பேர்க்கப்படாத கல் எப்படி உருண்டு அதை அழுத்தி அதை சிதைத்ததோ அது போன்ற நிலையை இந்த புத்தகத்திலிருந்து வாசிக்க முடியும். ஆக இயேசு கிறிஸ்துவை இந்த புஸ்தகம் கைகளால் பேர்க்கப்படாத கல் என்று நமக்கு இந்த புத்தகத்திலிருந்து இயேசுவை நாம் காணலாம். தானியேல் புஸ்தகம் எசேக்கியேலை போல நேபுகாத்நேச்சர் பாலஸ்தீனா மீது, அதாவது இஸ்ரவேல் மீது, யூதேயாவின் மீது போர் எடுத்த காலகட்டத்தில் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள். நிறைய பேர் அந்த நாட்களில் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இதில் 4 பேர் மாத்திரம் தனியாக நமக்கு இந்த புத்தகம் அவர்களை பிரதிபலித்து காண்பிக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் எசேக்கியேலும் இந்த காலகட்டத்தில் தான் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார். ஆனால் அவரை குறித்து தானியேல் எதுவும் எழுதுனதாக தெரியவில்லை. இவர்களை பற்றி நாம் படிக்கும்போது தானியேல் அப்படி சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு 16 வயது இளம் வாலிபனாக இருந்திருக்கக்கூடும். 16 வயது நிரம்பின இளம் வாலிபனாக இருந்திருக்கக்கூடும். இவர் கிட்டத்தட்ட பாபிலோன் தேசத்தில் 69 ஆண்டுகள் அல்லது 70 ஆண்டுகள் வசித்ததாக வேதம் சொல்கிறது. இவர் தான் கிட்டத்தட்ட 3-4 அரசர்களை அவருடைய காலகட்டத்தில் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். இவர் கிட்டத்தட்ட 90 வயது ஆகிற சமயத்தில் மரணமடைந்தார் என்று இவரை குறித்து பார்க்க முடிகிறது. ஆக இவர் கொஞ்சமேனும் குற்றம் சாட்ட முடியாதவராக வாழ்ந்து வந்தார். இவர் ஒரு அரசியல், அதே நேரத்தில் அந்த நாட்களில் இருந்த இந்த பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர். ஆகவே இவர் அழகானவராக இருந்ததினாலும் இளம் வாலிபனாக இருந்ததினாலும் அரச குலத்தை சேர்ந்தவராக இருந்ததினாலும் பாபிலோனின் அரசர் இவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவதற்காக படித்து கொடுத்து அவர்களை அந்த பதவிக்கு ஏற்படுத்துகிறார். ஒருவேளை
தானியேலை பற்றி நாம் பார்க்கும்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் என்ற அந்த பாடத்திட்டங்கள் ஒருவேளை பாபிலோனில் அந்த காலத்தில் இருந்திருக்குமானால் அந்த பாடத்திட்டத்தில் கை தேர்ந்து தேறினவராக இருந்திருக்கிறார். ஒருவேளை இவருடைய படிப்பு இன்றைக்கு இருக்குமானால் பாபிலோனியன் சிவில் சர்வீஸில் இருந்திருக்கும். ஸோ ஆக அவர்களுக்கு அந்த விசேஷத்த பயிற்சி அந்த காலத்தில் கொடுக்குறது. எப்படி ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ்க்கு, ஐசிஎஸ்க்கு சிறப்பு பயிற்சி கொடுக்கப்படுகிறதோ அதே போல் இவர்களுக்கு இந்த பயிற்சி இந்த நாட்களில் கொடுக்கப்பட்டது. ஆனாலே இவர் கைத்தேர்ந்த ஒரு படிப்பாளியாக, அறிவு நிறைந்தவராக, எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார் என்று இவரை பற்றி நாம் வாசிக்க முடிகிறது. விக்கிரக ஆராதனையின் மத்தியில் ஒன்றான மெய்தேவனாகிய யெகோவாவை சேவிப்பது என்றால் என்ன என்பதை நிரூபித்து காண்பித்தார். ஏனென்றால் பாபிலோனில் திரும்புகிற பக்கமெல்லாம் விக்கிரகங்கள், நம்முடைய இந்தியாவில் நாம் எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு கோயில் இருக்கும். இது ஒரு புது ஊர் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அங்கே வந்திருந்தாலும் அங்கே எப்படியோ ஒரு 2 நாளைக்குள்ள 3 நாளைக்குள்ள ஒரு கோயில் முளைச்சோம். மரத்துக்கடியில் கொண்டு வந்து வச்சுருவாங்க. அல்லது ஒரு புதருக்குள்ள எதையா கண்டுபிடிச்சோன்னு சொல்லி ஒரு கதையை கட்டி விட்ருவாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவர் வாழ்ந்தவர் என்பதை நாம் அறிய முடியும். சிறைப்பட்டு போன இடத்துல அந்த ஊர் கட்டுப்பாடுபடி தான் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அந்த கட்டுப்பாட்டின் மத்தியிலே வாழ்ந்தாலும் அதன் மேல் வெற்றி சிறந்தவராக வாழ்ந்தார் என்பதுதான் இவரை குறித்த ஒரு சிறப்பான காரியம். அதனால் இவருடைய வாழ்க்கை அநேகருக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. தானியேல் மேதியா, பெர்ஷியா இவருடைய காலகட்டத்தில் அதிக செல்வாக்கோடு வாழ்ந்தார். அதுக்கு முன்னதாக பாபிலோனிலையும் அதிக செல்வாக்கோடு வாழ்ந்தோம். ஆக பாபிலோனிலும் சரி, மேதியா, பெர்ஷியாவின் ஆட்சி காலங்களிலும் அதிகாரம் படைத்தவராக அல்லது மதிப்பு மிக்கவராக இருந்தார். மிக உயர்ந்த பதவியில் இருந்தார். அவர் உயர்ந்த பதவியில் இருந்ததுனால தான் அவருக்கு நிறைய எதிரிகளும் இருந்தார். அதனால தான் அவரை சிங்க குழியில் போட வேண்டிய ஒரு சூழலும் வந்தது. அரசியல் செல்வாக்கு இருந்தாலும் கடவுளுடைய தீர்க்கதரிசியாக இவர் செயல்பட்டார் என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒன்று, இவர் யூதேய தேசத்தில் தீர்க்கதரிசியாக இருக்கவில்லை. அந்த நாட்டில் அவர் தீர்க்கதரிசியாக யாருக்கும் தெரியாது. ஒரு இளம் வாலிபனாக 16 வயது நிரம்பின ஒரு வாலிபனாக தான் இருந்தார். ஆனால் இவர் அந்நிய நாட்டுக்கு, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன இடத்துல தேவன் அவரை தன்னுடைய ஊழியத்திற்கென்று ஏற்படுத்தி சிறந்த அபிஷேகத்தை கொடுத்து அவரை தீர்க்கதரிசியாக மாற்றுகிறார். இதுதான் முக்கியமானது. இது தேவன் எந்த இடத்திலையும் யாரையும் எப்படியும் பயன்படுத்த முடியும் என்பதற்கான ஒரு முக்கியமான பகுதியாக நாம் பார்க்க முடியும். தானியேலின் புஸ்தகத்தில் மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை நாம் படிக்கிறோம். 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் அந்த மனுஷகுமாரன் என்ற அந்த பெயரை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் அவருக்காக எடுத்துக்கொண்டார். அவருக்கே சூட்டி கொண்டார் என்று ஒரு வகையில் நாம் சொல்ல முடியும். மற்றவர்களவர் தேவகுமாரன் என்றும் இயேசு கிறிஸ்து என்றும் மேசியா என்றும் சொன்னாலும் அவரை அறிமுகப்படுத்தும் போது
எல்லா இடங்களிலேயும் தன்னை மனுஷகுமாரன் என்று தான் அறிமுகப்படுத்துகிறார். அதற்கு அடிப்படை இந்த புத்தகத்தில் காணப்படுகிற 7வது அதிகாரம் 13வது வசனத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த நூலினுடைய மிக முக்கியமான சிறப்பு செய்தி என்னவென்றால், இந்த நூலின் மிக சிறப்பு செய்தி, தேவனுக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து, கடவுளுக்கு உண்மையாய் நாம் கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்யும் பொழுது இந்த உலக பிரகாரமான வெற்றிகள் அவரை பின்தொடர்ந்துவிடும். அவரை பின்தொடர்ந்துவிடும். ஆக உலகத்தில் வெற்றி பெற வேண்டுமானால், உலகத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் உண்மையாக கடவுளுக்கு பயந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தகம் அநேக ரகசியங்களை அல்லது மறைப்பொருள்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இதை மிக எளிதாக படிக்க இயலாது. நிறைய மறைப்பொருள்கள் இருக்கிறது. இருந்தாலும் இந்த மறைப்பொருளின் நடுவிலேயே கடவுளை காண்பிக்க இந்த புத்தகம் பலவிதமான முயற்சிகளை நமக்கு சொல்கிறது. ஆக்சுவலி தமிழ் வேதாகமத்தை சில தமிழ் மொழிபெயர்ப்பில் திருமறை என்று சொல்வார்கள். திருமறை கத்தோலிக்கரில் பொதுவாக திருமறை என்று சொல்வார்கள். ப்ராட்டஸ்டன்ட்கள் கூட திருமறை. ஆனால் இது உண்மையில் திருமறை அல்ல, பொதுமறை. பொதுமறை அல்ல, இது திருமறை அல்ல, பொதுமறை அல்ல. இது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம். தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம். மறை நூல் என்றால் மறைந்திருக்கிற செய்திகள் அடங்கிறது, ரகசியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்தில் ரகசியங்கள் எதுவும் இல்லை. அந்த ரகசியங்கள் எல்லாம் இருக்கிறது. அதை கிறிஸ்து நமக்கு தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்னைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த வேதத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இல்லாவிட்டால் இந்த வேதத்தை புரிந்து கொள்வது கடினம். மறைநூல் என்றால் அது புரிய இயலாது. அதனால் இந்த புத்தகம் மறைநூல் அல்ல, இது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம் என்பதை நாம் அறிய வேண்டும். திருக்குறள் தான் பொதுமறை நூல். அப்படி சொல்லுவாங்க. திருக்குறளை எங்கேயுமே நான் மறைநூல் என்று சொல்லலை. அது நம்ம ஆட்கள் அந்த பேரை கொடுத்துருக்காங்க. விசேஷமாக அந்த பேரை ஜியு போப் தான் கொடுக்குறது. உலக பொதுமறை. உலக பொதுமறை. ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களுக்கும் இது நடுநிலைமையாக நிற்கிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய உண்மைகள் அந்த புத்தகத்தில் இருக்கிறது அப்படிங்கிற கருத்தினால தான். ஆனால் அது சரியாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் முடியுது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உலகு ஒருவேளை படித்து இருக்கிறதுனால நமக்கு புரியுது. அது கீழே வர 4-5 குறளை நம்மளால் உச்சரிக்கவே முடியாது. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. பைபிள் அப்படி இல்லை. நாம் மெதுவாக படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. தேவன் எதையுமே நமக்கு மறைப்பொருளாக வைக்கவில்லை. ஏன்னா குறளை விளக்கம் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். சில குறளுக்கு துப்பாக்கி துப்பாய துப்பாக்கு துப்பாக்கு துப்பாய் மழை அப்படின்னு சொன்னால், ஏன் தூவு மழைன்னா அது என்ன துப்பாக்கி அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும். இப்போ துப்பாக்கி அந்த நாட்கள் எந்த அர்த்தத்தில் இருந்தது, இந்த நாட்கள் என்ன அர்த்தத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை. பைபிள் நமக்கு வெளிப்படுத்துது. இயேசு கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்துது, தேவனை வெளிப்படுத்துது. பரிசுத்தாவியானுடைய உதவியோடு கூட நமக்கு இது உதவி செய்கிறது. ஸோ இந்த புத்தகம் விசேஷமாக ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த புத்தகத்தின் மூலமாக வெளிப்படுத்தினதை நாம் அறிந்து கொள்ளும்போது தேவன் சர்வலோகத்துக்கும் ராஜாவாக இருப்பார் என்ற அந்த உண்மையை இந்த புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆக இந்த புத்தகம்
நேபுகாத் நேச்சருடைய வாயிலிருந்தே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் பூமியை அனைத்தையும் ஆளுகிறவர், பூமி அனைத்தையும் ஆளுகிறவர், அவரை நான் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறது. 4வது அதிகாரம் 25வது வசனத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். தானியேல் 4:25. உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரிலே கடந்து போக வேண்டும் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக அவன் கடைசியாக ஆண்டவரை பூலோகத்தின் ராஜா என்று புகழ்த்தும் அளவுக்கு 37வது வசனம் சொல்லுது. ஆகையால் நேபுகாத்நேச்சராகி நான் பரலோகத்தின் ராஜாவை பார்த்து புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். ஆக பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற ராஜாவை புகழ்ந்து உரைக்கும் அளவுக்கு தான் என்று ஆணவம் பிடித்த இந்த நேபுகாத்நேச்சார் என்னை வணங்க வேண்டும், நான் வைத்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்ன ராஜா தேவனை ராஜாவாக அறிக்கையிடுகிறதை பார்க்க முடிகிறது. தானியேல் புத்தகத்தை பற்றி ஒரு சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். இந்த புத்தகம் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதல் 5 அதிகாரங்கள் ஒரு புத்தகமாகும். 6வது அதிகாரம் முதற்கொண்டு 12வது அதிகாரம் வரைக்கும் 2வது பகுதியாகும். முதல் 5 அதிகாரங்கள் தரிசனங்கள், காட்சிகள், கனவுகள். சரிங்களா? அதே நேரத்தில் இந்த புஸ்தகத்தில் அந்த முதல் 5 அதிகாரங்கள் குறிப்பிட்ட ராஜாக்கள் வருகிறதை பார்க்கிறோம். பாபிலோன் ராஜா, மேதியாவின் ராஜா, பெர்ஷியாவின் ராஜாக்கள் வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்த 6வது அதிகாரம் முதல் 12வது அதிகாரம் வரைக்கும் முழுக்க முழுக்க தீர்க்க தரிசனமாக வருகிறது. முழுக்க தரிசனம். சரி, இப்போ இந்த தானியேல் என்ற பெயருக்கு என்ன பொருள்? தானியேல் என்ற பொருள் உண்டு இல்லையா? ஏன்னா இப்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பேருக்கு ஒரு பொருள் உண்டு. ஒரு சிலருடைய பேருக்கு பொருள் யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க பொருள் இல்லாமலே கூப்பிடுவாங்க. சினிமாக்காரன் பேரையோ அல்லது கிரிக்கெட்காரன் பேரையோ சொல்லி தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேர் வச்சுருவாங்க. அந்த பேருக்கு என்ன அர்த்தம்னே தெரியாது. எங்கள் வீட்டில் சித்தப்பா பிள்ளைங்களுக்கு தான் அப்படி பேர் வச்சாங்க. ஒருத்தனுக்கு உமேஷ்னு வச்சாங்க, ஒருத்தனுக்கு மகேஷ்னு வச்சாங்க. மகேஷ் உமேஷ்ங்கிறது அந்த அந்த ஆரம்ப நாட்களில் 70வது ஆண்டுகளில் கொஞ்சம் ஃபேமஸ். 1970களில் ஃபேமஸ். ஏன்னா அது வட இந்தியாக்காரருடைய பேர் வச்சுங்களா. எங்கள் படுகு பேரை மறந்துட்டாங்க, வைக்கவே இல்லை. ஸோ அந்த பேருக்கு இன்றைக்குமே அவங்களுக்கு தெரியாது. மகேஷ், உமேஷ். ஒருவேளை மகேஷுங்கிறதுக்கு மகேஸ்வரனுங்கிற இதிலிருந்து வருதுன்னு நம்ம சொல்லலாம். உமேஷுங்கிறதுக்கு என்ன பேர்னே தெரியாது. உமேஷ்னு ஒரு ஜுவல்லரி ஊட்டியில் இருக்காங்க, அதனால் அந்த பேர் வச்சுட்டாங்க. சரி, எனிவே தானியேலுங்கிற பேருக்கு எனது நீதிபதியாகிய தேவன், எனது நீதிபதியாகிய தேவன் என்பதுதான் பொருள். என் நீதிபதியாகிய தேவன், தேவனின் நீதிபதி, தேவனின் நீதிபதி. அல்லது இதுக்கு இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும்னால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதிபதி, தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நீதிபதி. இதுதான் பொருள், சரியான பொருள். ஆக இன்னைக்கு நம்ம அண்ணனுக்கு அந்த பேர் பொருத்தம். சரி, 6வது அதிகாரம் முதற்கொண்டு மீதமுள்ள இது சரித்திர நிகழ்வுகளாக இருக்குது. உலக வரலாற்றின் சரித்திரத்தில் வருகிறது. பொது நிலையில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது தானியேல் ஒரு சரித்திர ஆசிரியராக இருந்து இந்த புத்தகத்தை எழுதுகிறார்.
அதே நேரத்தில் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து தீர்க்க தரிசனம் சொல்லுகின்ற பகுதிகளை எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, முதல் அதிகாரத்தில் தானியேல் அஞ்ஞானிகள் அல்லது உலகத்தினுடைய புற இனத்து மக்களுடைய செயல்பாடுகளிலே தன்னை இணைத்து கொள்ளவில்லை. ரொம்ப சூப்பர். புற இனத்தாருடைய வழிமுறைகளை அவர் பின்பற்றவில்லை, அவருடைய பக்தி மார்க்கத்தை அவர் பின்பற்றவில்லை. இன்னைக்கு துரதிருஷ்டவசம் என்னன்னா, அநேக கிறிஸ்துவ சபைகள் கிறிஸ்துவ ஒழுக்கத்தை விடுத்து உலக ஒழுக்கத்தின்படி உலக மதவாதிகளோடு கைகோர்த்து கொள்கிறார்கள். நீங்கள் போன வாரங்களில் உங்கள் செல்லை பார்த்துருப்பீங்கன்னா, புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போப்பாண்டவருக்கு இந்தியாவிலிருந்து மற்ற இடங்களிலிருந்து மற்ற மத தலைவர்கள் போய் அவரை வாழ்த்துறாங்க. அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தாலும், வாழ்த்துதலை அவர் ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும், அவருக்கு இந்த மற்ற மதத்தார் செய்கின்ற சில பூசைகளை, சடங்குகளை அவர் செய்கிறதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் தாக்கத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏற்றுக்கொள்ள முடியாது. அவருக்கு அந்த பொருட்கள் கொடுக்கும்போது அவர் அதை வணங்குகிறதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக போப்பாண்டவர் சொன்னேன், மற்ற மத தலைவர்களும் அப்படி செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இந்த புத்தகம் நமக்கு அஞ்ஞானிகளின் பழக்க வழக்கங்களிலே நாம் தலையிடாமல் இருக்க வேண்டும். அவைகளை தேவன் நியாயம் தீர்ப்பார். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய பக்திக்காக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப மனசில் வச்சு. இப்போது தானியேலுடைய பேரை மாற்றுறாங்க. என்னன்னு மாற்றுறாங்க? பெல்ஷாத்சார். இந்த பெல்ஷாத்சார் என்றால் பாகாலுக்கு மிகவும் பிரியமானவர். இப்போ நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார் தானியேலை பார்த்து? பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று. அவர் யாருக்கு உண்மையிலே பிரியமானவராக இருந்தார்? தேவனுக்கு தான் பிரியமாக இருந்தார். பாகாலுக்கு பிரியமானவராக இருக்கவில்லை. ஆகவே இவர் அந்த பாகாலை பிரியப்படுத்த அவர்களுடைய பலிபீடத்தில் கொடுக்கப்படுகின்ற பலி பொருட்களிலே நாட்டம் செலுத்தாதபடி என்ன செய்கிறார்? தனியாக உத்தரவு கேட்டு மரக்கறிகளை, அதாவது வெஜிடேரியன் பொருட்களை, அதாவது காய்கறிகளை மாத்திரம் அவர் வாங்கி தானும் தன்னோடு இருந்த மற்ற 3 சகோதரர்களும், கிட்டத்தட்ட எல்லாரும் ஒரே வயசில் என்று, அவர்கள் எல்லாரும் உண்டார்கள் என்று பார்க்கிறோம். இந்த நாட்களில் இந்த பாகாலுக்கு விசேஷமாக ஆடுகளும் மாடுகளும் பலி செலுத்தப்பட்டு அந்த இரத்தத்தோடவே அதை சாப்பிடுவார்கள். இரத்தக்கறி இன்றைக்கு சில இடங்களில் அது ஃபேமஸாக இருக்கும். இரத்தக்கறி நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் விரும்பி சாப்பிட்டுருந்தப்போன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம இரத்தக்கறியை சாப்பிட்றதில்ல. உண்மை தானே? ஏன்னா பைபிள் அது தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா மிருகத்தினுடைய உயிர் அல்லது மனுஷனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்கிறதுனால நம்ம ரத்தக்கறி வாங்கி சாப்பிட்றது. ஆனால் இந்த பாபிலோனியர்கள் அந்த இரத்தத்தோடவே சமையல் செய்வதனால, இன்னொன்று
பாகால்களுக்கு பலியிடப்பட்டதுனாலே பலியிடப்பட்ட பொருட்களிலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்வதில்லை. அதனால் இவர்களுடைய வாழ்க்கை புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு மிகுந்த சவாலாக இருக்கிறது. மிகுந்த சவால். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த காலகட்டத்தில் உங்கள் எத்தனை பேருக்கு தம்பிதுரை தெரியும்? தம்பிதுரை பைபிள் டிரான்ஸ்லேட்டர் ஐபிடியில் இருக்கிறார். அவங்க அப்பா வந்து எனக்கு ரொம்ப சத்தியம் சொல்லி வளர்த்தவர். முதல் முறை அவர் வீட்டில் தான் நான் பைபிளை படித்தேன். அவர் தான் எனக்கு பைபிளில் தானியேலின் புஸ்தகத்தில் இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார். முதல் நாள் எனக்கு அவர் வந்து 2வது அதிகாரத்தை கற்றுக் கொடுத்தார். தானியேல் 2வது அதிகாரம் எப்படி சாட்சியாக ஆண்டவருக்கு இருக்க வேண்டும், புறஜாதிகள் மத்தியில் எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்று. அவர் இறந்துட்டார். அதே போல் இன்னொரு முறை தானியேலுடைய நண்பர்கள் ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை இந்த காட்சியில் அந்த அந்த பகுதியிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தார். தானியேல் எப்படி சாட்சியாக சிங்க குகையில் இருந்தானோ அதே போல் நீயும் இருக்க வேண்டும். தானியேலுடைய நண்பர்கள் அக்னி சூளையில் எப்படி உண்மை உள்ளவர்களாக இருந்தார்களோ அதே போல் உண்மையாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் இயேசுவை மறுதலிக்கக்கூடாது என்று சொல்லி கொடுத்தார் அந்த சகோதரர். ஸோ தானியேலின் புஸ்தகம் நம்மை போன்ற புதிதாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஒரு உண்மையான சத்தியத்தை சொல்லுங்கள். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த புறஜாதிகள் மத்தியில் கூட்டத்தோட கோவிந்தான்னு போயிடுறாங்க. இந்த கும்பலோட கோவிந்தன் அவங்க செய்கிற சில நடைமுறைகளை செய்து கொள்கிறார். நாம் அப்படி செய்யாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு இம்மட்டும் உதவி செய்திருக்கிறார், இனிமேலும் உதவி செய்வார். ஆக தானியேலும் அவனுடைய நண்பர்களும் எப்படி தேவனுக்கு பிரியமாக இருந்தார்களோ அதே போல் நாமும் இப்படிப்பட்ட விஷயங்களிலே தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும். தேவன் அஞ்ஞானிகளுடைய சாஸ்திரங்களை நியாயம் தீர்க்கிறார் என்று 2வது அதிகாரத்தில் இருந்து நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அவிசுவாசிகளாகிய அல்லது புற இனத்தாராகிய சாஸ்திரிகள், ஜோஷியர்கள் இவர்களால் நேபாத் நேச்சர் கண்ட அந்த கனவுக்கு விளக்கம் கொடுக்க முடியாமல் இருந்தபோது தானியேல் அந்த கனவுக்கு சொப்பனத்துக்கு விளக்கம் காண்பிக்கிறார். உண்மையில் தேவன் அந்த கனவை நேபாத் நேச்சருக்கு காண்பித்தார். அந்த கனவின் அர்த்தத்தை தானியேலுக்கு காண்பித்தார். தானியேல் அதை விளக்கி சொன்னதுனால தேவன் அவரை உயர்த்தினார். ஆக இந்த பகுதியில் நாம் 2வது அதிகாரத்தில் தான் இந்த கைகளால் பேர்க்கப்படாத கல்லை பற்றி நாம் பார்க்கிறோம். அது தேவனுடைய ராஜ்யம் உறுதியாக ஸ்தாபிக்கப்படும் என்பதை காட்டுகிறது. 3வதாக அஞ்ஞானிகளினுடைய பெருமையை இந்த புஸ்தகம் நியாயம் தீர்க்கிறது. நேபுகாத் நேச்சர் தன்னைத்தான் தெய்வமாக வணங்க வேண்டும் என்று கட்டளையிட்டார். ஆனாலே தன்னுடைய உருவத்தை போன்றே ஒரு உருவத்தை உண்டாக்கலாம். நான் இந்த விக்கிரகத்தை பற்றி அப்படி கற்பனை பண்ணி பார்க்கும்போது, நீங்கள் சமீபத்தில் எப்போது புது கலெக்டரேட் போயிருக்கீங்களா? ஊட்டியில் நீங்கள் போயிருந்துருக்கீங்களா? கலெக்டர் ஆஃபீஸில் உள்ள புது கலெக்டர் ஆஃபீஸில், பழைய கலெக்டர் ஆஃபீஸ் வந்து கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய இதனால் கட்டப்பட்டது வச்சுங்களா. ஸ்டீவன் சர்ச்சுக்கு பக்கத்துலேயும் கட்டினாங்க. அந்த நாட்கள் அவங்க கடவுளுக்கு பயந்தவங்க. அங்கே இருந்தவங்களில் அநேக கலெக்டர்ஸ் வந்து கடவுளுக்கு பயந்தவங்க. இப்போது அதுக்கு நேர் எதிர்
இந்த கலெக்டர் ஆஃபீஸில் முன்னுக்கு போகும்போதே இதே போல் ஒரு நீட்டமான சிலை செஞ்சு வச்சுருக்காங்க. அகோரமாக இருக்கும், விதவிதமான முகங்கள், விதவிதமான இது. ஸோ அந்த அந்த சிலையை போகிறது நான் இங்கே இந்த பகுதியை படிக்கும்போது பார்க்குறேன். நான் ஒருவேளை கனவில் வந்த சிலையை போல் அவன் நிறுத்தாமல் இருந்தாலும் நேபுகாத்நேச்சர் தன்னையே சிலையாக வடிக்க சொல்லி தன்னை வணங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்திருப்பான். அப்பொழுது அந்த சிலையை ஒன்றுமில்லை என்பதை தானியேலுடைய நண்பர்கள் சொல்லி அவனுடைய தண்டனையிலிருந்து தப்பித்தார்கள். ஸோ இந்த சிலை எதிர்காலத்தில் வருகிற வெளிப்படுத்துகிற விஷயத்தில் வருகிற மிருகங்களுக்கு ஒப்பிட்டுப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்க முடிகிறது. மிருகம் ஆட்சி செய்கிறது. புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்துகிற விஷயத்தில் பிரஜாதிகள் மத்தியில் மிருகம் ஆளுகை செய்வதை பற்றி நாம் 13வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் 19வது அதிகாரம் 20வது வசனத்திலும் நாம் படிக்க முடிகிறது. இது ஒருவேளை இன்றைக்கு மனித கொள்கைகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக மனித கொள்கைகள் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பை பற்றி இந்த புத்தகம் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. இந்த புத்தகம் பெல்தாசாரின் மரணத்தை பற்றி, அவனுக்கு கிடைத்த தண்டனையை பற்றி 5வது அதிகாரத்தில் சொல்லுகிறது. கவனமாக பார்க்கணும். இந்த பெல்தாசார் இரவு விருந்து செய்து தன்னுடைய அதிகாரிகளையெல்லாம் அழைத்து விலை மாதர்களையெல்லாம் அழைத்து பெரிய விருந்து செய்கிறார். அந்த விருந்துக்கு தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரங்களை அவன் பயன்படுத்துகிறான். உடனே தேவனுடைய கை விரல் ஒன்று அங்கு சோற்றிலே தோன்றி எழுதினது, மேனே மேனே தெக்கே பார்சினது. அதற்கு என்ன பொருள்? நீ தராசில் நிறுத்தப்பட்டு குறைவுள்ளவனாய் காணப்படுகிறாய் என்று. அதை பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு ஷாக் ஆகிடுச்சு. அவன் மறுநாளில் அவன் செத்து போயிடுறான். பார்த்துருக்கீங்களா? மறுநாள் செத்து போயிடுறான். தானியேல் வந்து விளக்கம் சொல்கிறாரு. தானியேலுடைய விளக்கத்தை கேட்குற வரைக்கும் அவனுக்கு உயிர் ஆண்டவர் கொடுக்குறாரு. இல்லை, அதுக்கு பிறகு அவன் மறுநாளில் செத்து போகிறான். அவன் மறுநாள் செத்து போகும்பொழுது அவனுடைய ஆட்சி கைமாறப்படுகிறது. அவர் பெர்ஷியாவுக்கு பெர்ஷியா அரசர்கள் அந்த நாட்டை பிடித்து விடுகிறார்கள். பெல்தாசார் பாபிலோனுடைய மிகப்பெரிய ராஜாவாக, மகாராஜாவாக தன்னை பிரகடனப்படுத்தினார். ஆனால் தேவன் அவரை தள்ளிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இங்கே உபத்திரவத்திலே தேவன் அஞ்ஞானிகளை நியாயத்திருக்கிறார் என்பதை 6வது அதிகாரத்திலிருந்து மீதி உள்ள பகுதியிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் தானியேலுக்கு உபத்திரவம் கொண்டு வந்த அந்த மனிதர்களுக்கு அவர்கள் என்ன நினைத்தார்களோ அதை அவர்களுக்கே கொண்டு வந்தார். தானியேல் சிங்கக்கெபியிலே ஒரு நாள் இரவு முழுவதும் கழித்தார். சிங்கங்கள் வாயை திறக்கவில்லை. சிங்கங்களின் வாயை தேவன் அடைத்து போட்டார், கட்டி போட்டார். நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவனுடைய எதிரிகளை அந்த சிங்கக்கெபிக்கு பக்கத்தில் கொண்டு போவதற்கு முன்பதாகவே சிங்கங்கள் அவர்களை கடித்து குதறி விடுகிறதை பார்க்கிறோம். தானியேலை சிங்கக்கோயிலை போடும்போது அவருக்கு என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க?
80 வயது. சரியா? 80 வயது. ஆக 80 வயது கிழவன் என்றும் பாராமல் எதிரிகள் அவனை சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். தேவன் அவரை பாதுகாத்து கொண்டார். தேவன் 7வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது, முழு உலகத்தையும் நியாயம் தீர்க்கப் போகிறார். அவர் தன்னுடைய முடிவில்லா ராஜ்யத்தை அமைக்கப் போகிறார் என்பதை இந்த புத்தகம் நமக்கு சொல்கிறது. இந்த நாட்களில் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் இந்த பகுதியை எந்த அளவுக்கு மக்கள் புரிந்தார்கள் என்று நமக்கு சொல்ல முடியாது. இன்றைக்கும் இப்பொழுது வரைக்கும் இந்த பகுதியை மற்றவர்கள் புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. உலகத்தின் அரசுகள் எல்லாம் ஒன்றாக சேர்க்கப்படும். இதற்கு முன்பு அப்படி நடக்கவே இல்லை. ஆனால் இந்த நாட்களில் அது நடந்து கொண்டு இருக்கிறது. UNO, ஐநா சபை. ஐநா சபையினுடைய முக்கிய இது என்ன? சபைகளெல்லாம் பிரிந்திருக்கிற நாடுகளெல்லாம் ஒன்றடைத்து ஒரு ஐக்கியத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் இது ஒரு மிருகத்தின் ஆட்சிக்கு நேராக நம்மை நடத்துகிறது. உலக ராஜ்யங்கள் எல்லாம் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்பதற்காக மிக உயர்ந்த அல்லது உயரமான சிலையை உண்டு பண்ணினான். ஆனால் தேவன் அதனை தகர்த்து போட்டார். ஆனால் இப்பொழுதும் இந்த நாட்களிலேயும் இப்படிப்பட்ட வல்லமை உள்ள சிலைகளை அல்லது மிருகங்களை உலக நாடுகள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அநேக காரியங்கள் நடைபெறுகின்றன. ஏஐ மூலமாக உயிரில்லாத பொம்மைகள் பேச வைக்கப்படுகின்றன. அவைகளெல்லாம் மிருகங்களாக மாறும். மனிதர்களுடைய உடலில் சிப் ஏற்றப்பட்டு சோதிக்கப்படுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. இந்த 8வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறது போல உலகின் ராஜ்யங்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்படும். ஒன்று கொம்புள்ள ஒரு ஆட்டுக்கடா. அது தரிசனத்தில் தானியேல் தரிசனத்தில் ஆற்றுக்கு முன்பாக நிற்கிறதை பார்க்கிறோம். அதுக்கு முன்பாக அதே நேரத்தில் ஒற்றை கொம்புள்ள ஒரு வெள்ளாட்டுக்கடா மிகுந்த கோபத்தோடு நிற்கிறதை பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நிறைவேறும் நாட்கள் வந்துவிட்டு இருக்கின்றன. 9வது அதிகாரத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்கிறது 70 வாரங்கள். 70 வாரங்கள் என்ற அந்த பகுதி மிக முக்கியமானது. 70 வாரங்கள் என்று சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 435 ஆண்டுகளை குறிக்கிறது. ஆகவே இந்த என்ன 1.25 வருஷம் இல்லை, அது வேறு ஏதோ ஒரு கணக்கு போட்டு சொல்லுவாங்க. அது என்ன கணக்குன்னு சொல்கிறேன். 11வது அதிகாரம் முதல் 12வது அதிகாரம் வரைக்கும் தானியேலுடைய கடைசி காலங்கள், அது மாத்திரமல்ல கடைசி காலத்தில் நிறைவேறப்போகிற சில முக்கியமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளெல்லாம் நிறைவேறும் என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த புத்தகம் 12 அதிகாரங்களை கொண்டது. 357 வசனங்களை உள்ளடக்கியது. 357 வசனங்களை உள்ளடக்கி இருக்கிறது 12 அதிகாரங்கள்.
தானியேலுடைய வாழ்க்கையை பற்றி இன்னொரு சின்ன குறிப்பு மாத்திரம் சொல்லி விரும்புகிறேன். தானியேலுடைய வாழ்க்கையில் தானியேலும் அவருடைய நண்பர்களும் கிறிஸ்துவ வாழ்க்கையோடு எப்படி ஒத்துப்போகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது, முதல் அதிகாரத்தில் அவருடைய முழுமையான அர்ப்பணிப்பு பார்க்க முடிகிறது. ரெண்டாவது அதிகாரத்தில் அவர்கள் இருளின் நடுவில் எப்படி வெளிச்சமாக இருந்தார்கள் என்ற சாட்சியின் வாழ்க்கையை பார்க்க முடிகிறது. மூன்றாவது அதிகாரத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை, அதாவது உபத்திரவத்தின் நடுவிலையும் சோதனையின் நடுவிலையும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க முடிகிறது. ஒருவர் ஊழியம் செய்வாரானால், சேவை செய்வாரானால் அந்த சேவைக்குரிய வெகுமதி உண்டு என்பதை 5வது அதிகாரத்தில் படிக்க முடிகிறது. கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டு ஜெபத்திலே அவரை அண்டுவதை குறித்து 6வது அதிகாரத்தில் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாவ அறிக்கை செய்யப்படுகிறது 9வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதை முக்கியத்துவத்தை, ஞானவான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வான் என்ற வார்த்தையின்படி ஞானத்தோடு ஆத்மாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்பதை இந்த புத்தகம் நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. கவனமாக கேளுங்க. ஒரு 3 காரியங்களை மாத்திரம் நான் வேகமாக சொல்லிடுறேன். தானியேல் மிக உயர்ந்த மனிதர்கள் நடுவில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். தானியேல் மிக உயர்ந்த மனிதர்கள் மத்தியில், சமுதாயத்தில் உயர்ந்த மனிதர்கள் மத்தியில் வாழ்ந்தார். அவருடைய வாழ்வும் இப்படி தான் இருந்தது. அவர் நான் ஏற்கனவே சொன்னது போல நோவா, யோபு இவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒப்பாக இருந்தது. இரண்டாவது, பரலோகத்தில் இவர் மிகுந்த உயரமான இடத்துல இருந்தார். மிக உயர்ந்தமான இடத்துல இருந்தார். 2 முறை வானம் இவருக்காக திறக்கப்பட்டது. வானம் இவருக்காக 2 முறை திறக்கப்பட்டது. 10வது அதிகாரம் 11வது வசனத்திலையும் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலும் திறக்கப்பட்டது. ஒரு முறை திறக்கும்போது தானியேலே மிகவும் பிரியமான மனிதனே என்று அழைக்கப்படுகிறதையும், மிகவும் பிரியமான மனிதனே என்றும் அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆக தானியேல் பூமியில் இருக்கும் பொழுது பெரிய மனிதர்களோடு இருந்தார். பரலோகத்தில் இருந்து அவர் மிகப்பெரிய மனிதனாக அறிக்கையிடப்பட்டார். தானியேலுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அதனாலே அந்த ஜெபத்துக்கு மதிப்பளிக்கப்பட்டது. தேவன் கட்டளைகளை காப்பாற்றுவார் என்ற சத்தியத்தை முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் என்று 2வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் விடுதலையாக்குகிறார் என்று 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் பாதுகாக்கிறார் என்பதை 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவன் நீதிபதி என்று 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஏற்கனவே நாம் படித்தது போல தேவன் சர்வ வல்லவர் என்பதை 6வது அதிகாரம் முதற்கொண்டு படிக்க முடியும். ஆக வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற தேவாதி தேவனுடைய தாசனாக தானியேல் வாழ்ந்து இந்த உலகத்தின் அரசர்களை பற்றியும் அவருடைய எதிர்காலத்தை பற்றியும் சாட்சியாக அநேக காரியங்களை சொன்னார். இப்படிப்பட்ட இந்த தேவனுடைய மனுஷனுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்கிறோம்.
5 அரசர்கள் இவனுடைய காலத்தில் இருந்தார்கள். நேபுகாத்நேச்சார், அதே போல் நேபுகாத்நேச்சாருடைய மகன் மெர்டோக், அதே நேரத்தில் நெரில்லசர், அதாவது இவருடைய மச்சனோடு கூட செய்கிறார். பெல்தாசார், அவருடைய தகப்பனார், இவர்கள் எல்லாரும் இவருடைய அவர் தானியேலுடைய காலத்தில் இருந்தார்கள். ஆக மிக சிறந்த ஒரு அரசவையினுடைய ஆலோசகராக தானியேல் விளங்கினார். அநேக தரிசனங்களை அவர் பெற்று தரிசனங்களின் விளக்கத்தை கொடுத்தார். இன்றைக்கும் அவருடைய புத்தகம் தரிசனங்களின் புத்தகங்களாக அறியப்படுகிறது. கடைசியாக இந்த 70 வாரங்களை பற்றி நாம் படிக்கும் பொழுது 70 வாரங்களை பற்றி நாம் சொன்னேன். இதை 7 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டாக அல்லது 70 ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டாக அதை கணக்கு போடுகிறார்கள். ஆக 70 × 7 கணக்கு போட்டு 490 ஆண்டுகளை கணக்கு போடுகிறார்கள். இது எப்படி என்று புரியவில்லை. அதனால் 7 வாரங்கள் என்ற வார்த்தை நம்முடைய பைபிள் அடிக்கடி வருகிறது. 62 வாரங்கள் என்ற வார்த்தையும் நம்முடைய பைபிளில் வருகிறது. 7 வாரங்கள் என்பது 49 வருடத்தையும், 62 வருடங்கள் என்பது 439 வாரங்களையும் நமக்கு சொல்கிறது. தானியேலின் புஸ்தகம் 9ஆவது அதிகாரம் 25, 26 வசனங்களில் இந்த நாட்கள் புறஜாதிகளுடைய நாட்கள் அல்லது காலங்கள் என்று அறியப்படுகிறது. ஒருவேளை தானியேலின் புஸ்தகத்துக்கு விளக்க உரை உங்களுக்கு கிடைக்குமானால் அதில் இந்த ஆண்டுகளை பற்றி சற்று தெளிவாக புரிந்து கொள்ள படித்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இன்னும் இந்த 70 ஆண்டுகளை பற்றி 7 வாரங்கள் பற்றி அந்த குறிப்பு இன்னும் புரியவே இல்லை. பல நாட்களாக இந்த செய்தியை கேட்டாலும் இன்னும் எனக்கு சரியாக புரியவில்லை. புரிய ஆண்டவர் உதவி செய்ய முடியாது தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் புரியும்படியாக தேவன் உதவி செய்ய உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்கா? இல்லைன்னு ஜெபம் பண்ணலாமா? யாராவது ஒருத்தர் ஜெபம் பண்ணுறீங்களா?